Hello friends, welcome to Chillet Traditional Style. இன்னைக்கு நாம நேச்சுரலா ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கிற ஓட்ஸ் ஃபேஷியல் செய்ய போறோம். இந்த சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் டல் ஸ்கின்னையும் ஸ்மைல் பண்ண வைக்கிற ஒரு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. இன்னைக்கு நாம ஓட்ஸ் யூஸ் பண்ணி கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், ஃபேஸ் பேக்கும் போட போறோம். முதல்ல ஓட்ஸை இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிளென்சிங் பண்ணலாம். மிக்சிங் பவுலில் ஓட்ஸ் பவுடர், கொஞ்சமாக பால், 1/2 ஸ்பூன் மலாய். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஹனி, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். கிளென்சிங் முடிஞ்சாச்சு. இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ணலாம். மிக்சிங் பவுலில் ஓட்ஸ் பவுடர், ப்ரௌன் சுகர், இதுக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில், இதுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் காய விட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பிங் முடிஞ்சாச்சு. கடைசியாக ஓட்ஸ் ஃபேஸ் பேக் போட போகிறோம். மிக்சிங் பவுலில் ஓட்ஸ் பவுடர், மில்க் பவுடர், தயிர், ஹனி, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் நல்லா காய விட்டு வாஷ் பண்ணுங்கள். கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.